அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த கேரட் வச்சு கேரட் அல்வா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கேரட்டு பனிக்காலத்துலலாம் ரொம்ப கிடைக்கும் இங்கே அண்டமானில். இதில் ஹல்வா செஞ்சால் சூப்பராக இருக்கும். அது நல்லா தோல் சீவிக்கிட்டு நம்ம துருவி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பூ போல் நல்லா துருவி எடுத்துக்கிடலாம். ஒரு சில பேர் மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. இப்படி துருவி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா அதில் நெய்யிலே நல்லா வதக்கணும். இப்போ இதில் பால் ஊற்றிக்கிடலாம். சின்ன கப்பில் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு அது வெந்து வந்தால் போதும். ரொம்ப பால் முங்குற அளவுக்கு ஊற்ற தேவையில்லை. இப்போ பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிடலாங்க. இது நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். 5 ஸ்பூன் நான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் அந்த கோயா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்குங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்தோடனே தான் நம்ம இறக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியோடு நம்ம இறக்கிடக்கூடாது. இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இது நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. கார்னிஷ்க்கு கொஞ்சம் நான் பிஸ்தா துருவி போட்டிருக்கேன். நம்ம ரவா கேசரி இருக்கு இல்லையா, அது கூட தோற்று போயிடும். ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நம்ம இது பால் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, மில்க் பவுட்ரு. இதே மாதிரி கேரட் அல்வா நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு பாராட்டு மழை தான். இன்னொரு நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.